3 பேர் கூட தகாத உறவுல இருந்தேன் அப்படின்னு அதிர்ச்சி குடுத்திருக்காரு பில்கேட்ஸ். உலகத்தோட டாப் 10 பணக்காரர்கள் பட்டியல்ல இருக்கிறவர் தான் மைக்ரோசாஃப்ட் உரிமையாளர் பில்கேட்ஸ். சமீப காலமா அவர் மேல குற்றங்கள் சுமத்தப்பட்டு வருது. சிறுமிகள், இளம் பெண்களை கடத்தி பணம் படைச்ச பெரும் புள்ளிகளுக்கு அனுப்பி மறைந்த பாலியல் குற்றவாளி ஜெஃப்ரி எப்ஸ்டீனோட ரொம்பவே நெருக்கமா இருந்தவர் பில்கேட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. எப்ஸ்டீனும் பல பெண்கள் கூட பில்கேட்ஸ் நெருக்கமா இருக்கக்கூடிய புகைப்படங்கள் எப்ஸ்டீன் கோப்புகள்ல இருந்து வெளியாகி அதிர்ச்சி கொடுத்தது. இதன் காரணமா 2021ல அவரோட மனைவி மெலிண்டா கேட்ஸ் விவாகரத்து பெற்று பல மில்லியன் டாலர் ஜீவனாம்சமா பெற்றாங்க. இந்த நிலையில தனக்கு இருந்த உறவுகளை வச்சு எப்ஸ்டீன் தன்னை மறைமுகமா மிரட்டிட்டு வந்ததா பில்கேட்ஸ் சொல்லிருக்காரு. இப்போ எப்ஸ்டீன் ஆவணங்களின்படி ஜூன் 10 அன்னைக்கு அமெரிக்க பிரதிநிதிகள் சாலையில மேற்பார்வை குழு நடத்தின விசாரணையில 3 பெண்கள் கூட திருமணத்துக்கு புறம்பான உறவுல இருந்ததா பில்கேட்ஸ் ஒத்துக்கிட்டு இருக்காரு. எப்ஸ்டீன் என்ன நேரடியா பிளாக்மெயில் பண்ணி மிரட்டல, ஆனா அவரோட செயல்கள் அதை கருத்துல கொண்டே அமைஞ்சதா நான் நம்புறதாவும் பில்கேட்ஸ் சொல்லிருக்காரு.